இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 9, விருந்தோம்பல். குறள் எண் 83. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை, பருவந்து பாழ்படுதல் இன்று. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தன்னை நோக்கி வந்த விருந்தை நாள்தோறும் புறந்தருவானது இல்வாழ்க்கை நல்குறவான் வருந்தி கெடுதல் இல்லை என்கிறார். நல்ல செயல்கள், நல்ல சொற்கள் நிறைந்த பண்பாட்டு உடையவர்கள் விருந்தினரை, வரும் விருந்தை ஓம்பி வரவேற்பார்கள். அத்தகைய பண்பாடு உள்ளவர்கள்தான் தமிழர்கள். அதனால் விருந்தினர்கள் ஆதிகாலத்தில் இருந்தே விருந்தினர்கள் வந்தால் அவர்களை வரவேற்று, இன்முகம் காட்டி வரவேற்று உபசரிப்பது தான் அவர்களுடைய வழக்கம். இப்படி அவர்கள் தினந்தோறும் விருந்தினர்களுக்கு உணவு கொடுத்தாலும் அவர்களுடைய இல்வாழ்க்கையில் குறைவே இல்லை என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அத்தகைய மாண்பு வாய்ந்தவர்கள், பண்பு வாய்ந்தவர்கள், பண்பாட்டுடையவர்கள் தமிழ் மக்கள். தமிழக மக்கள் தான் முன்னாடி அற்புதமாக வாழ்ந்தவர்கள் என்பது உலகறிந்த உண்மைங்க. அதாவது தமிழக மக்களுக்கு இணையானவர்கள் இல்லை. அடுத்து இன்று ஒரு புத்தகம், அதாவது பாரதியார் பாடல்கள், இதை நான் முதல்ல வாங்கிவிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்ல இதில் இப்போ தான் பாரதியார் பாடல்களையும் சொல்லிவிடுவோம். அவர் 12 மொழிகளில் புலமை வாய்ந்தவருங்க. ஆனால் 12 மொழிகளில் புலமை வாய்ந்தவரானாலும் அவர் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது வேறெங்கும் காணோம் என்கிறார். அந்த அளவுக்கு தமிழ் தான், தாய்மொழி தான் நல்லது, மற்றவெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறார் அவர். இத்தகைய 12 மொழிகளில் புலமை வாய்ந்தவர். ஏனென்றால் அவர் பாரதியார் ஹைஸ்கூலில், பாரதியார் உயர்நிலைப்பள்ளியிலே முதல்ல தமிழாசிரியராக பணிபுரிந்தார். அது வேணாம்னு சொல்லிட்டு அவர் போய் சுதேசமித்ரன் இப்படி பத்திரிகைகள் நடந்தார். அதுக்கப்புறம் காசிக்கு போனார். அவருடைய மாமா வீடு இருக்குன்னு அங்கே போய் இருந்தார். அப்போ அங்கேயும் மொழி கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி அவர் கத்திருந்து வாழ்ந்த ஒரு காலங்கள் மொத்தம் 39 வயதிலே அவர் இறந்து விட்டாருங்க. அதாங்க வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு மனிதன், நல்ல மனிதன். யானையால் எதிர்க்கும் துணிஞ்சு நிற்கக்கூடியவர். அது யானை முதல்ல அவரை கொன்றது, யானை கொஞ்சம் மிதித்தது, அதில் கொஞ்சம் காயப்பட்டார். அடுத்து அவருடைய வறுமையும் மாட்டியது. அந்த வறுமையில் இவ்வளவு பெரிய புகழ் வாய்ந்தவர் அந்த கடைசியில் 39 வயது இறந்து விட்டார். அதான் அவருடைய நம்ம ஏற்க முடியாத ஒரு இது. அதே இவர் தமிழ் மொழியை பற்றி நான் பேசுகிறத நான் சொல்லுகிறேன். அவர் என்ன தமிழ் மொழிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை மட்டும் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். அதாவது தான தனத்தன தான தனத்தன தான தந்தானா அப்படின்ற ஒரு ராகத்தில் தான் இந்த பாடலை பாடியிருக்காரு. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. வானம் மலர்ந்த தனைத்து மலர்ந்திடு வான்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ்மொழி யோங்கத் துலங்குக வையகமே. தொல்லை வினைதரு தொல்லை யகன்று சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே. வானம் அறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே என்று தமிழ்மொழியினுடைய சிறப்பை அற்புதமாக வாழ்த்தியிருக்கிறார். தமிழை வாழ்த்துகிறாருங்க. 12 மொழிகளில் புலமை வாய்த்தவர் தமிழ்மொழி மீது, தாய்மொழி மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்று, எவ்வளவு பற்று வைத்திருக்கிறார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு தமிழ்மொழி இன்றியமையாததுங்க. புத்தகமே உலகத்தில் தோன்றிய மொழிகள், முதல்ல தோன்றிய மொழிகள் 6 தான். அதில் 4 இன்றைக்கு பேச்சு வழக்கில் இல்லை.
2 தான் பேச்சு வழக்கில் உள்ளதில். அதில் 1 தமிழ் மொழி, 2 சீன மொழி. ஆனால் தமிழ் மொழியினுடைய அங்கீகாரம் மிகப்பெரியது. அந்த அளவுக்கு தமிழ் மொழி மீது ஒரு மிகப்பெரிய பற்று. தமிழ் மொழி பாரதியார் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு மறக்க முடியாததுங்க. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலை பார்ப்போம்.